ஹாய் காய்ஸ் உங்கள் ராஜ். நான் கன்டினியூவா சொல்லும்போது ப்ரிடிக்ஷனை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரிடிக்ஷன் பக்காவா இருக்கும். ஏன் அப்படின்னு பண்ணும்போது என்னுடைய அனுபவம் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி 3 கேண்டல்ஸ் ரெட் கலர் கேண்டல் ஃபார்மேஷன் பண்ண சார் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 3 கேண்டல் ஒன் டே டைம் ஃப்ரேம்ல ரெட் கலர் கேண்டல் ஃபார்மேஷன் பண்ணியிருக்கு. ஏன்னா பேரிஷா தான் க்ளோசிங் இருக்கும். அந்த லெவல்ஸும் நேற்று சொல்லியிருப்பேன். நேற்று பார்க்காத முடிவு பாருங்க. நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஏன்னா ப்ரிடிக்ஷன் பத்தி எல்லாமே இக்னோர் பண்ணுவாங்க. ட்ரேட் எடுக்கிறதுக்காக இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்குமே தவிர கத்துக்கிறதுக்காக யாரும் இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டாங்க. நான் எந்த கிளாஸஸும் பெய்ட் கிளாஸ் விற்கிறது எல்லாமே ஃப்ரீ அண்ட் காஸ்ட் மட்டும்தான். ஒன்லி மெம்பர்ஷிப் என்னோட 1 ஹவர் ட்ரேடிங் நீங்க என்னோட சேர்ந்து நீங்க ஜாயின் பண்ணா மெம்பர்ஷிப்ல நீங்க ட்ரேட்மெண்ட் சேனலுக்குள்ள போனா இந்த சேனல் கிடையாது. ட்ரேட்மெண்ட் சேனலுக்குள்ள போனீங்கன்னா நீங்க அந்த எல்லா வீடியோக்குள்ளேயும் ஜாயின் பண்றதுக்கும் கிளிக் பண்ணிட்டு என்னோட மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணலாம். 1 ஹவர் மட்டும் நம்ம லர்னிங்காக யூஸ் பண்ணிக்க போறோம். டோட்டலா மார்க்கெட் நாளைக்கு என்ன செய்ய போகுது? சென்செக்ஸோட எக்ஸ்பைரியில எப்படி மூவ்மெண்டம் செய்யலாம் அப்படின்றதுக்கான மார்க்கெட் கன்டினியூவா பேரிஷா 3 கேண்டல் வந்திருக்கா? இப்போ அங்கிருந்து ஒரு புல்லிஷ் கேண்டல் ஃபார்மேஷன் ஆகும். ரீடெஸ்ட் கேண்டல் ஒண்ணு நடக்கணும். நாளைக்கு அப்போ மூவ்மெண்டம் எல்லாருமே ஒரு பேரிஷ் வந்திருக்கு. அப்போ பேரிஷ் கன்டினியூஷன் இருக்கு. நிறைய பேர் புட் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் ஆப் எந்த பக்கம் இருக்குன்னா, அப்சைடுக்கான ஒரு கிரீன் கலர் கேண்டில் ஃபார்மேஷன் பண்ணி அவங்களுக்கு மிகப்பெரிய ஷாக்க குடுப்பாங்க. ஓகே. அதனுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அதனுடைய சேரக்கூடிய இடம் பார்க்கும்போது 77,649 ஏரியா வந்து அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல் அந்த இடத்துல தொட்டாகணும் அது. அதுக்கப்புறம் அது சப்போர்ட் எடுக்கிறது அது கீழ பிரேக் பண்ணாம இருக்கக்கூடிய ஏரியா நீங்க பார்த்தீங்கன்னா, 76,807 லெவல். இத பிரேக் டவுன் பண்ணிட்டான் அப்படின்னாக்கா, ஒரு ஷேடோ வைக்கலாம் பிரேக் டவுன் பண்ற மாரி. ஆனா, பாடியில அந்த கட்டமா இருக்கக்கூடிய மெழுகுவர்த்தி மாரி இருக்கக்கூடிய அந்த பாடி வந்து குளோசிங் பண்ணாது. ஷேடோ மட்டும் தான் வரும். ஓகே. ஆனா இது குளோசிங் ஃபுல் அண்ட் ஃபுல் பாடி ஒரு கிரீன் கலர் கேண்டலா குளோசிங் வைக்கும். மேல தான் குளோசிங் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. கன்டினியூவேஷனா இதனுடைய விழறதுக்கான சான்ஸ் இருந்துச்சு. பாடி குளோசிங் வச்சுட்டா அப்படின்னாக்கா, அடுத்த நாள் 76,071 லெவல் வரையும் விழுந்துரும். கன்டினியூஷன் ஃபார்மேஷன் அப்படி வாய்ப்புகள் கிடையாது. ஓகே. நாளைக்கு ஒரு புல்லிஷ் கண்டற்கான எக்ஸ்பெக்டேஷன் சென்சஸ்ல எக்ஸ்பைரியில பண்றவங்களுக்கு, ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்களுக்கு, இல்ல பிரெடிக்ஷன் எஜுகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்றதுங்க. இவருடைய லெவல்ஸ நோட் பண்ணிக்கங்க. உங்களுடைய சார்ட்ல எழுதி வச்சுக்கங்க சார். நம்ம ட்ரேட் பண்றதுக்காக நெறைய வாட்டி அலையிறோம். ஓவர் ட்ரேட் பண்ணலாமா? என்ட்ரி கிடைச்சிருமா? ஒரு கிரீன் கலர் கேண்டில் வந்தா என்ட்ரி, ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்தா செல் இப்படியே பண்ணி இருக்கும். ஆனா எதுக்காக அது விஷயங்கள் பண்ணுது அப்படின்றது விஷயங்கள் நெறைய பேர் நோட் பண்றது கிடையாது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணா மட்டும் தான் வாழ்க்கையில சிறந்து விளங்க முடியுமே தவிர, நீங்க ஷார்ட்கட் வே கண்டுபிடிச்சீங்கன்னா எதுவுமே செய்ய முடியாது சார். ஷார்ட்கட் வேன்றது ஒரு டெம்பரரி சொல்யூஷன். அது எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது. இது நம்ம 1 டே டைம் ஃப்ரேம்ல இருந்து அப்படியே நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம மாத்திக்கும் சென்சஸ்னுடைய எக்ஸ்பைரியில. ஓகே. ரீட்ட ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இப்ப நான் வரைஞ்ச எம் பேட்டர்ன் உங்களுக்கு எந்த மாரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா லோவர் லோ வந்திருக்கிறதுன்னு நீங்க பார்த்துருக்கலாம். ஓகே. ஒரு மேப் மாரி உங்களுக்கு அப்படியே தெரியும். இப்போ ஒன்லி ஒன் மேல இருந்து கீழ வரையும் நம்மளுடைய ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ரூட் மேப் கரெக்ட்டா தெரியும். இங்க பாருங்க. இது ஒரு பெர்ஃபெக்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். அதே மாரி உங்களுக்கு லோவர் லெவல்ல இருந்து சப்போர்ட் லெவல் தேவைன்னா, அப்படியே பாருங்க. கன்டினியூவேஷனா ஒரு சேனலுக்குள்ள ஒரு அப் டவுன் சேனலுக்குள்ள இந்த சேனலுக்குள்ளேயே பாருங்க மார்க்கெட் மூவ் பண்ணிட்டு இருக்கிறத நீங்க கண்கூடா பார்க்க முடியும். நான் வரைஞ்சிருக்கக்கூடிய அந்த பிளாக் கலர் லைன் இருக்கு இல்லையா? அது ஒரு சேனலாவே ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ இப்போ இருக்கக்கூடிய இடம் பார்க்கும்போது, பெஸ்ட்டான ஒரு சப்போர்ட் ஏரியா, பையர்ஸ் ஏரியா. இதுக்கப்புறம் இருக்கும்போது தான் இது பிரீவியஸ் லெவல்ல இந்த இடத்துல ஒரு கேப் அப் உருவாகி மார்க்கெட் மேல கொண்டு போயிருக்கான். அப்போ அதிகபட்ச சான்ஸஸ் இங்க ஒரு ரீடெஸ்ட் நடக்கணும். மார்க்கெட் மேல இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைன் வரையும் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணணும். நாளைக்கு புல்லிஷ் மொமெண்டம் பக்கம் எடுக்கும்போது ஆப்ஷனோட பிரீமியம் நல்லா இன்கிரீஸ் ஆகும். பேரிஷ் பக்கம் பிரீமியம் இன்கிரீஸ் ஆகாது. டிக்ரீஸ் பண்ணுவான். ஓகே. தேங்க் யூ சோ மச். இது உங்கள் ராஜ். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த சேனல ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி மார்னிங் ரீட். ஓகே. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் நிறைய பேருக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி அப்டேட்டிங் டெய்லியுமே குடுத்துட்டு இருக்க போறேன். ஓப்பன் லைவ் வரணும்னு நீங்க கவலைப்பட வேண்டாம். என்னோட தன் கம்யூனிட்டில நான் கன்டின்யூ பண்ண போறேன். ஓகே. அவங்களுக்கு அப்டேட்டிங் குடுத்துட்டே இருக்க போறேன். நீங்க அப்படி தன் கம்யூனிட்டிக்குள்ள ஆட் பண்ணணும்னா, என்னோட ஃப்ரீ டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணிட்டு அதில தன் ட்ரேடிங் அக்கவுண்ட் இருக்கும். அது மூலமா நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா, உங்களோட ரெஃபரல் ஐடியும், ஃபோன் நம்பரும் சென்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு என்னோட கம்யூனிட்டிக்குள்ள ஆட் பண்ணிடுவேன். தேங்க் யூ சோ மச். பை.